ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த சிறுமி அங்கேருந்து காப்பாற்றி இருக்கணும். ஒரு சினிமா துணை நடிகர் பாரதி கண்ணன் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை சரியில்லை, ஒரு மகன் சரியில்லை அப்படின்னா யாரை முதல்ல கேட்பாங்கன்னா தகப்பனை கேட்பாங்க. +9 நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் ராபின் சூர்யா. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது, சமீபத்தில் இவர் ஒரு 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காரு, இந்த சிறுமியை சீரழிச்சிருக்கார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகுது. இந்த செய்தி வெளியான உடனே ஒரு பரபரப்பு. ஏன் அப்படின்னா இந்த நடிகரை நாம் திரையில் பார்த்து ரசிச்சிருக்கோம், அவருடைய கதாபாத்திரங்கள் ரசிக்கும்படியாக இருக்கும். இந்த நடிகர் போய் இப்படியா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் எழுந்துச்சு. ஆனால் உடனே அந்த நடிகர் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இது நான் கிடையாதுங்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இந்த விஷயத்தை என்னுடைய பாரதி கண்ணனுங்கிற பேரில் என்னுடைய ஃபோட்டோ நினச்சி அந்த செய்தியாளர்கள் தப்பாக போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி யார் அவருடைய புகைப்படத்தை யூஸ் பண்ணாங்களோ அந்த ஊடகமும் இதுக்கு மறுப்பை தெரிவிச்சிட்டாங்க. பாரதி கண்ணன்கிற பேரில் இதை பண்ணது யார், இதில் ஆளும் கட்சியுடைய ஒரு முக்கியமான புள்ளி இதில் இணைஞ்சிருக்காரு, யார் என்ன அப்படிங்கிறத அலசி பார்க்கும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்கள் இதில் வெளியாச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. யார் அப்படின்னா, ஒரு சில ஊடகங்களில், அதாவது நம்ம ரஜினிகாந்த் நடித்த சிவாஜி படம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அவர் எப்படி போய் ஸ்கூல் காலேஜஸ்க்கெலாம் எப்படி எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுக்குறாரோ அந்த மாதிரி ஒரு நபர் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கல்வி தந்தை ரேஞ்சுக்கு இவருக்கான ஒரு சில விஷயங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவரை வந்து ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு தான் படித்த ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு நிறைய செலவு பண்ணி பல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னுட்டு தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி கொண்ட ஒரு நபர், ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் இந்த வழக்கில் மிக முக்கிய புள்ளியாக சேர்க்கப்பட்டிருக்காரு. என்ன நடந்ததுன்னு பார்க்கும் பொழுது, KK நகர், அதாவது கோயம்பேட்டில் பல காலமாகவே விபச்சாரம் நடந்துட்டு வருது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் காவல்துறைக்கு போயிட்டே இருந்திருக்கு. ஆனால் காவல்துறை இதை பெருசாக அந்தளவுக்கு அப்பப்போ ஸ்டெப் எடுத்திருந்தாலும் பெரிய அளவில் இதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு தன்னார்வலர் முருகன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு புரோக்கர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அவர் ஒரு கஸ்டமர் மாதிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா KK நகரில் இருக்கிற ஒரு தனியார் விடுதிக்கு போயிருக்காரு. அங்கே தான் கையும் களவுமா பிடிபட்டிருக்காங்க இந்த விபச்சாரம் செய்கிற கும்பல். இந்த வழக்கில் சிக்கின முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படின்னா, ஆந்திராவுடைய துணை நடிகை நாகம்மா அப்படின்றவங்க, பூங்கொடி, அஞ்சலி, நாகராஜ், கார்த்திக், இப்படி பல பேர் இதில் சிக்கியிருக்காங்க. காவல்துறை அங்கே மீட்டெடுத்த அந்த சிறுமியை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது தான் பல விஷயங்கள் இங்கே வெளிப்பட்டிருக்கு. அந்த சிறுமி சொன்ன காரணங்கள் நம்ம நெஞ்சை ரொம்ப அதிகமாக பதப்பதைக்க வைக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சிறுமியுடைய வாழ்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறுமி சின்ன வயசில் அவருடைய தந்தையை இழந்துடுறாங்க. இந்த சிறுமியுடைய தந்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகளை கவனிக்காமல் அந்த தாய் தன்னுடைய தோழிக்கிட்ட, அதாவது சென்னையில் இருக்க தன்னுடைய தோழிக்கிட்ட அந்த மகளை ஒப்படைக்கிறாங்க. அவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆரம்ப காலத்தில் பார்த்துருக்காங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பெண்ணுக்கு பணத்தாசையை, அதாவது ஐஃபோன் இதெல்லாம் வாங்கி கொடுத்து பாலியல் தொழில் செஞ்சால் நாம் இந்த மாதிரி வசதியாக வாழலாம் அப்படின்ற மாதிரி ஆசைகள் எல்லாம் காமிச்சு அந்த பெண்ணுடைய பாதுகாப்பற்ற அந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி அந்த சிறுமியை பாலியல் தொழிலில் தள்ளியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த பிஞ்சு மனசு வேறு வழி இல்லை, பாதுகாப்பு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல தஞ்சம் அடைஞ்சு தான் ஆகணும், அங்கேருந்து வெளியே போக முடியல, வெளியே போனால் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல, தன் அம்மா வந்து இந்த அளவுக்கு நம்மளை விட்டுட்டாங்க, அம்மா நம்பி விட்ட அவங்களுடைய தோழியை நமக்கு இப்படி இருக்காங்களே அப்படின்ற அந்த பிஞ்சு மனசு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஆனால் இதை பயன்படுத்திக்கிட்ட சில பேர் தன்னுடைய வெறியாட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிறுமி வீட்டில் இருக்கும் பொழுதே அவங்க தாயுடைய தோழி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய நண்பர், அதாவது கார்த்திக் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முதல்ல அந்த சிறுமியை சீரழிச்சிருக்காரு. அங்கேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த சிறுமி, அந்த கார்த்திக்குடைய மனைவி, இவங்க எல்லாருமே சேர்ந்தே அந்த சிறுமியை பாலியல் தொழிலில் தள்ளியிருக்காங்க. அந்த சிறுமியை விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன பேர்கள் தான் ரொம்ப அதிர்ச்சியாக உண்டாக்குச்சு. யார் அப்படின்னா, பாரதி கண்ணன் அப்படின்னு நெசப்பாக்கத்தை சேர்ந்த 60 வயசு இருக்கிற ஒரு துணை நடிகர். அவரை தான் ஊடகங்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச இந்த பாரதி கண்ணன் அப்படின்னு முதல்ல மாற்றி தவறான ஒரு புகைப்படத்தை போட்டுட்டாங்க. ஆனால் இந்த பாரதி கண்ணன் யார் அப்படின்னா, சமீபத்தில் ரிலீஸ் ஆன பட்டயக்கலப்பு, பேயக்கானம் இந்த மாதிரியான படங்கள்லாம் நடித்த ஒரு துணை நடிகர். இவர் ஒரு உதவி இயக்குனராகவும் இருந்திருக்கார். இந்த 60 வயசுள்ள இந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தன்னுடைய ஆசைக்காக அந்த சிறுமியை சீரழிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து வெளியான ஒரு விஷயம்தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்குச்சு. யார் அப்படின்னா, திருவள்ளூர் மாவட்டம் உளுந்தை கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் அப்படின்ற திமுகவுடைய முன்னாள் நிர்வாகி.
இவர் திமுகவுடைய நகராட்சி தலைவராக மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி முதலமைச்சருடைய பண்ணை வீட்டு பாதுகாவலராகவும் இருந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பண்ணை வீட்டில் பல முறைகேடுகள் அவர் ஈடுபட்டதுனால அவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவரை அங்கேருந்து நிறுத்தியிருக்காங்க, அந்த கட்சியிலேருந்து விலக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த நபர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா தனக்குத்தானே விளம்பரப்படுத்திக்கொள்ள தான் படித்த ஸ்கூலில் உளுந்தை கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா டேபிள் அந்த ஸ்கூலை கட்டி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபாய் செலவில் நான் அந்த ஸ்கூலுக்கு செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி வீடியோ எல்லாம் வெளியிட்டிருக்காரு. நீங்கள் அந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். என் பேர் ரமேஷ். உளுந்தைன்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இது இங்கே தான் நான் படித்தேன். 99ல் முடிச்சேன் நான் இங்கே 10th. இங்கே 2 பற்றாக்குறையாக இருந்தது. ஆக்சுவலாக 2 பில்டிங் தேவைப்பட்டது. யாருக்குன்னா பழைய பில்டிங் டெமாலிஷன் ஆகிடுச்சிங்க, கீழே இடிஞ்சு வெஞ்சு போச்சுமா அந்த மழைக்கு. இப்போ 4 கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்கேன். கீழே 2 கிளாஸ் ரூம், மேலே 2 கிளாஸ் ரூம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு மானிட்டர் இருக்கும். டிவி ஒரு இதில் ஒரு 4 டிவி இருக்கும் 4 கிளாஸில். 6 வாட்டர் 4 6 வாட்டரும் பண்ணியிருப்பேன். டேபிள் பெஞ்சு வுட்லேயே பண்ணியிருப்பேன். டோட்டலாக கரண்ட் ஆஃப் ஆனாலும் இன்வெர்ட்ரு ஒரு மனதளவில் நிம்மதியாக உட்காந்து படிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கு. ஒரு கோடியே 30 லட்ச ரூபா மாதிரி. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 19 வருஷமாக ஸ்கூலுக்கு ஆண்டு விழா பண்ணும்போது நம்ம தான் ஃபுல்லாக ஸ்பான்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கும்போதும் நம்ம பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுலேருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ நம்ம அதை பண்ணியிருந்தோம். எக்ஸாம் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் மேலே போய்ட்டு எக்ஸாம் எழுதணும் 10th. அந்த டைம்லேயும் என்னால் முடிஞ்ச வண்டி அனுப்பிச்சி விடுவோம். நீங்கள் கேட்டு பாருங்கள், ஒரு 20வது வருஷம் எனக்கு சைக்கிள் கொடுத்துன்னு இருக்கேன் சார் நான். ஏன்னா சரௌண்டிங்லேருந்து 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரு பசங்க நடந்து வருவாங்க. நம்ம சைக்கிள் கொடுக்குறதுனால அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுது. நான் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. சைக்கிள் யாருன்னா ஓட்டிகிட்டு போனாலே நம்ம அதை தொடுவோமா கொஞ்சம் ஓட்டுவோம்னா யாரா கொடுப்பாங்களா ஒரு ரவுண்டு அப்படின்லாம் ஃபீல் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறோம். நம்ம பள்ளியை நம்ம அப்படி விட முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னைத்தானே ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்க கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது சிவாஜி ரஜினிகாந்த் மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு தன்னை ஒரு கல்வி தந்த மாதிரி வெளியே காட்டிக்கிறதுக்காக பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த மனுஷன்தான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான செயலை, ஒரு சிறுமியுடைய பாதுகாப்பு இல்லை, அந்த சிறுமியுடைய நிலை மாறி இருக்கு. ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த சிறுமி அங்கேருந்து காப்பாற்றி இருக்கணும். அப்படி காப்பாற்றி இருந்தால் அந்த மனுஷன் நல்ல மனுஷன். தன்னை தானே விளம்பரப்படுத்திக்க என்னெல்லாம் பண்ணியிருக்காரோ அது உண்மையான எண்ணமாக இருந்திருந்தா, உண்மையாகவே அவர் ஸ்கூலுக்கு நல்லது செய்யணும், மக்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருந்திருந்தா இந்த சிறுமியை பாதுகாப்பாக கொண்டு வந்திருப்பார். ஆனால் கிடையாது. அந்த நபரும் கூட்டு சேர்ந்து அந்த சிறுமியை சீரழிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது இதை பார்த்துக்கிட்டு இருக்க அரசு, நம்ம தமிழ்நாடு அரசு இல்லைங்களா, அதாவது ஒரு விஷயம் நடக்குது, இந்த விஷயம் நடக்கும் பொழுது இந்த கட்சிக்கார ஒரு தனிநபர் செய்கிறது எப்படி ஒரு அரசாங்கத்து மேலே பழி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட முடியாது. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை சரியில்லை, ஒரு மகன் சரியில்லை அப்படின்னா யாரை முதல்ல கேட்பாங்கன்னா தகப்பனை கேட்பாங்க. இந்த மாதிரி தன்னுடைய கட்சியை சேர்ந்த நிர்வாகி சரியில்லை அப்படின்னா அந்த கட்சி மேலிடம் இதை கேட்கணும், மேலிடம் இதை கண்டிக்கணும், மேலிடம் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. இந்த சிறுமியை மீட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுமிகிட்ட விசாரணையை தொடர்ந்து இருக்காங்க. இன்னும் இது யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, எத்தனை துணை நடிகர்களோ, எத்தனை இயக்குநர்களோ, எத்தனை அரசியல்வாதிகளோ யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். திரு அண்ணாமலை அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். என்ன அப்படின்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது, மேலிடம் இதுக்கு சரியான பொறுப்பு எடுத்துக்க மாட்டேங்குது, ஏன்னா இந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ட்விட்டர் கூட போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் அதிக அளவில் பேசப்பட்டுச்சு. இதுக்கான முடிவு என்னவா இருக்கும், இதுக்கான விசாரணை எந்த கட்டத்தை நோக்கி போக போகுது, இது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.